புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம ஊர்ல நிறைய பேர் வேலை செஞ்சு சம்பாதிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுல ரொம்ப பல பேர் சீக்கிரமா குறுக்கு வழியில எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா அது நிரந்தரமா அப்படிங்கிறத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை இல்லையா? அதை பத்தி சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல சோமு அப்படின்னு ஒரு பையன். இந்த பையனுக்கு நிறைய சம்பாதிக்கணும், நல்லா பெரிய ஆளா ஆயிரணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்குது தான். ஆனா அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டான். ஒரு படத்துல ஒரு ஹீரோ போடுவார் இல்லையா, அது மாதிரி. அவனுக்குன்னு சொந்தமா சொத்துன்னு எதுவும் பெருசா கிடையாது. ஒரு சின்ன வீடும் ஒரு சில ஆட்டுக்குட்டிகளும் தான் அவங்க அப்பா விட்டுட்டு போனாரு. இதை வச்சு எப்படி பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, இந்த ஆட்டுக்குட்டியை பெரிய மந்தைய ஆக்கி அதில் நிறைய நூற்றுக்கணக்கான ஆடுகளை எல்லாம் சேர்த்து அதையெல்லாம் விற்று ஆட்டு தோலை எல்லாம் கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் கொடுத்து அப்படின்னு பெரிய கணா கண்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆட்டுக்குட்டிகளை காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவனுக்கு மனசு வரல, காசும் அதிகம் இல்லை. இதை எப்படி குறுக்கு வழியில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் ஒரு நாளைக்கு வேறு வெளியூருக்கு போயிட்டே இருந்தான். போகிற வழியில் அவனுக்கிட்ட ஒரு ஓநாய் ஒன்று சிக்கிச்சு. இந்த ஓநாயை எப்படியோ பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துட்டான். அது ஒரு குட்டி ஓநாய். குட்டியா இருக்கிற போதே அதை ட்ரைன் பண்ணிடலாம் இல்லையா? இந்த ஓநாய்க்கு இவன் நல்ல குறுக்கு புத்தியெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி போய் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் கடத்திட்டு வரலாம், திருடிட்டு வரலாம் அப்படின்னு குட்டிலேயே அந்த ஓநாய்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த ஓநாய் குட்டியும் அதையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே ஊருக்குள்ள மற்ற மனிதர்கள்லாம் அவங்கவுங்களுடைய மந்தைகள்ல ஆடு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நடுராத்திரியில இந்த ஓநாயை அனுப்பி வேற மந்தைகள்ல ஒவ்வொரு ஆடா தூக்கிட்டு வர்றதுக்கு இவன் அனுப்பிச்சு விட்டான். அது மாதிரி ஒரு வாரத்துக்கு 2, 3 அப்படிங்கிற மாதிரி ஆட்டுக்குட்டிகளை தூக்கிட்டு வந்து இவன் உன்னுடைய அந்த ஆட்டு மந்தையில சேர்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஓநாய்க்குட்டி. இந்த ஓநாய்க்குட்டியும் வளர்ந்துச்சு. இந்த நம்பாளு யாரு, சோமு, அவனும் பெரிய ஆளா ஆனான். 1 குட்டி 2 குட்டியாகி 5 குட்டியாகி 10 குட்டியாகி ஆட்டு மந்தை பெரிய அளவுக்கு அவனுக்கு சேர்ந்து போச்சு. இந்த ஓநாய்க்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா வர்ற ஆட்டுக்குட்டியில அந்த ஓநாய்க்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்றான். இப்படி ஓநாயும் வளர்ந்தது, இந்த சோமும் வளர்ந்தானா. இப்படி போய்கிட்டே இருந்தது நாள். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இந்த மாதிரி அங்கங்க மந்தையில ஆடுகள் காணாம போகுதே அப்படின்னு வேற மந்தையினுடைய சொந்தக்காரங்கெல்லாம் யோசிப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. எவனோ ஒருத்தன் இங்க இருந்துகிட்டே தான் இந்த வேலையை பண்றான், வெளியூர்ல இருந்து யாரும் வர முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஊருக்குள்ள காவலை நம்ம கடுமையா ஆக்கியிருக்கோம், இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு யார் இந்த வேலையை பார்க்கறதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணாங்க. ராத்திரியில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த ஓநாய் ஆட்டுக்குட்டியை வந்து திருடுறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சோமுவும் கையும் களவுமா மாட்டிட்டான். மானமே போயிடுச்சு. எல்லாருமே அவனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஊர்ல இருந்து தனியா அவனுடைய அந்த குடிசையும் அதை சுத்தி இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டு மந்தியும் தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப எங்கேயும் போய் திருட முடியல, ஓநாய் அங்கேயே இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஓநாய்க்கு மேல கோவம் வந்துருச்சு சோமுவுக்கு. உனக்கு சாப்பாடே போட மாட்டேன் அப்படின்னு ஓநாயை ஒரு பக்கமா கட்டி வச்சுட்டான். இப்ப இந்த ஓநாய்க்கு பசி தாங்கவே இல்லை. இவ்வளோ நாளா நம்மளால வேலை ஆனதுனால நமக்கு வேண்டிய சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப நம்மளால வேலை செய்ய முடியலன்னு உடனே நம்மளை பாரு பட்டினி போடுறான் அப்படின்னுட்டு ஓநாய் ஒரு தந்திரம் பண்ணுச்சு. என்னன்னா, வெளியில போய் ஆட்டு மந்தைகள்ல இருந்து திருடி சாப்பிட்டாதானா, நம்ம தானே பிடிச்சிக்கிட்டு வந்தோன்னுட்டு இந்த சொந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுகளே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆனா சோமுவுக்கும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வந்த உடனே இந்த ஓநாயை காட்டுக்குள்ள அடிச்சு விரட்டி விட்டான். ஆனால் ஓநாய் சோமுவுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. குறுக்கு வழியில யாரு யோசிச்சு முன்னேறணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் குறுக்கு வழியிலேயே தான் அழிவும் சீக்கிரமா வந்து சேரும் அப்படிங்கிற பாடத்தை சோமுவுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சொல்லிட்டு போச்சு. சிந்திக்கலாமா? நன்றி.